அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சொந்தங்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ பைக்கை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா இந்த பைக்கில் எத்தனையோ இளைஞர்கள் தங்களுடைய அந்த வீர தீர செயலை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுவேகமாக சென்று எத்தனையோ நபர்கள் ஆக்சிடென்ட் ஆகி மரணித்திருக்கிறார்கள். அதில் அந்த இடத்திலேயே அடிபட்டு அதனால் பல துன்பங்களை அடைந்து அவர்கள் வீடுகளில் உள்ளவர்களும் துன்பங்களை எதிர்நோக்கியவர்களாக அந்த துன்பங்களை சந்தித்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு என்ன வழினா, நம்ம அந்த ஓட்டுற அந்த வாகனத்தை வந்து மிகவும் வேகம் குறைவாக ஓட்டணும். மிகவும் வேகம் குறைவான 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும், 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 40-50க்குள்ளாக இந்த ஒரு வேகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா விபத்துகளிலிருந்து அதிகமாக நம்மை தவிர்த்துக் கொள்ளலாம். இந்த வாகனம் ஓட்டுவதற்காக இந்த பைக் ரைடர் ஆக வேண்டும் என்ற விருப்பம் எவ்வாறு வருது அப்படின்னா, சின்ன வயதிலேயே ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இப்போ வெளியில் போன ஒரு பர்பஸ்க்காக என்ன அப்படின்னாக்கா, ஒரு வேப்பிலை மருந்துக்காக அதை பறிக்கிறதுக்காக ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு வர வழியில் திரும்ப பார்க்குறேன், ஒரு மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு குழந்தையை முன்னாடி உட்கார வச்சு அதை பைக்கை ஓட்ட சொல்லிட்டு ஒரு போகிறார். இப்போ இந்த ஆர்வம் எங்கே தூண்டப்படுதுன்னா சிறு வயதிலேயே தூண்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல பேர் ஓட்டுறதையும் பார்த்துட்டு தனக்கும் ஒரு பைக்கு வேணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது, காலகட்டம் தான் இருக்குது. இப்போ இவர் இப்படி ஓட்டிட்டு போகிறாரே, இந்த சூழல் எப்படி உருவாக்கி வைக்கிறதுனா விதையை போடுறாங்க. சிறு வயதிலேயே விதையை போட்டு அந்த பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அதை ஓட்ட வச்சு அவங்களுக்கு அதை வந்து காண்பித்து கொடுத்து விடுகிறார்கள். அவர்கள் அதில் ஈடுபாடு கொண்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்படி ஈடுபாடு கொண்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பைக் வேணும் அப்படிங்கிறத தான் ஒரு பைக் ரைடர் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு அந்த பைக்கு தான் வேணும்னு லட்சக்கணக்கில், இப்போலாம் பார்த்தீங்கன்னா பைக்கு சாதாரணமாக 1.5 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ அந்த பைக்கையே பெற்றோர்கள் தங்களுடைய மகன்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, மகன்களுக்கோ வாங்கி கொடுத்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, அவர்களையும் சந்தோஷம் அடைய வைக்கிறாங்க. இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள், அவர்கள் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கில் அந்த பைக்கை வாங்கி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதை வாங்கி கொடுக்குற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அதை வாங்கி அந்த வாகனத்தை ஓட்டுபவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் முன் யோசனையோடு செய்யுங்க. முன் யோசனை என்றால் தகுதிக்கு மீறி நீங்கள் அந்த கடன் பட்டோ அந்த வாகனத்தை வாங்க உங்களுக்கு ஏன் அது மாதிரி வாங்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு ஓட்டுற வயசே இல்லை அப்படிங்கும்போது அதற்கான தகுதியே சரியான முறையில் வரவில்லை என்னும் பொழுது அதை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளை அதில் சென்று அந்த வாகன விபத்தில் நேர வேண்டுமா. ஏன்னா எத்தனையோ பிள்ளைகளை பார்த்துட்டோம். சமீபத்தில் கூட ஒரு வாகனத்தில் போய் அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறாப்புல, கூட வந்த அந்த பையன் அழுகுறான். அந்த பையன் பேரை சொல்லி அப்பா அதெல்லாம் அந்த மாதிரியான காணொலிகள்லாம் நிறைய பார்த்தாச்சு. இளைஞனோ அல்ல இளைஞியோ எத்தனை துன்பங்கள் உள்ளாகிறாங்க. அவங்க மட்டும் துன்பம் அடைகிறது மட்டும் இல்லாமல் அந்த பெற்றோர்களும் துன்பத்துக்குள்ளாகிறாங்க. இன்னும் அந்த ஆரன் சவுண்டு, அந்த சைரன் சவுண்டு, அந்த ஆம்புலன்ஸின் சத்தத்தை கேட்டுவிட்டாலே மனதுக்கு ரொம்ப பயங்கரமாகவும் அதிர்ச்சிக்குள்ளாகிற ஒரு சூழ்நிலையாகவும் இருக்குது. ஏன்னா அனுபவ ரீதியாக நிறைய பார்த்தாச்சு. இந்த செயல்பாடுகளிலிருந்து இளைஞர்களோ இளைஞர்களோ விலகி கொள்ளுங்கள். வேகமாக செல்வதை விட்டுவிட்டு நீங்கள் மிகவும் வேகம் குறைவாக செல்லுங்கள். வாகனத்தை ஓட்ட வேணாம்னு சொல்லல, அதை அழகான முறையில் பாதுகாப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம போகிற அந்த வேகத்தை வந்து சரியான முறையில் நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னால் வருபவர்கள் கூட அதை பார்த்து அவர்களும் அந்த வேகத்தை குறைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு நாம் வந்து முன்னோடியாக தான் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை அவர்கள் செய்து நமக்கு ஒருவர் மூலியமாக நாம் பார்க்கும் அதை அவர்கள் செய்து காட்டும் பொழுது மற்றவர்களும் அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. ஏன்னா ஒருவரை பார்த்து தான் இன்னொருத்தர் முண்டி அடிச்சுட்டு போகிறாரு. இப்போ இவர் வேகமாக போகிறாருன்னு பார்த்தாக்கா, இப்போ எனக்கே ஒரு சில நேரங்களில் யாரோ ஒரு ஆள் நம்மளை மிஞ்சி போகும் பொழுது நம்ம அவங்களுடைய ஒரு ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். காரணம் என்னென்னா, நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துட்டோம். ஸ்பீடாக போகணும், அந்த ஸ்பீடான முறையில் வந்து கையாளணும். ஏன்னா எல்லா ரேஸையும் பார்த்த நம்ம தானே, பலதரப்பட்ட ரேஸ்லாம் பார்த்துருக்கோம். அப்போ பார்த்து நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணமாக நம்ம நினைப்போம். எனக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம சாலையை நாம் சரியான முறையில் பயணம் செய்தோமே ஆனால் சாலைகளில் விபத்துகளிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாகனத்தை ஓட்டும் பொழுது அந்த வாகனத்துக்கு ஹெல்மெட் போட சொல்லி வலியுறுத்தியிருக்கிறாங்க. அது கூட சில நேரங்களில் அந்த அடிபடுவதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய காயங்கள் பட்டு தலையில் அடிபட்டு எத்தனையோ நபர்கள் இறக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர்களை பார்க்க சகிக்க முடியாமல் இருக்கும் நபர்கள்லாம் இருக்காங்க. கொஞ்சம் தயவு கூர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாக என்னென்னா,
பாதுகாப்பான முறையில் நீங்கள் வாகனத்தை செலுத்துங்க. அந்த வாகனம் ஓட்டும் பொழுது மிக கவனமாக செல்லுங்க. செல்ஃபோன் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வாகனத்தில் போகும்போது செல்ஃபோன் உபயோகிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப அதிகமான ஒரு கோபம் வரும். நானே கூட ஒரு கட்டத்தில் அது போகும்போது அந்த செல்ஃபோனை எடுக்கிறேன், பேசணுன்னாக்கா ஒரு பதட்டம் வரும். வேணாம், இதை நம்ம சொல்கிற ஆள் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓரம் கட்டி அங்கே நின்று தான் வந்து அதை பேசிட்டு போகக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ நம்ம சொல்லக்கூடியவர்களும் அதை ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்தில் இதை கேட்கக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள்லாம் என்ன செய்வீங்கன்னா உங்கள் வேகங்களை குறைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி வாகனத்தில் எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, அது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், காரோ பஸ்ஸோ இன்னும் டிராக்டரோ, இது எப்படிப்பட்ட வாகனமாக இருந்தாலும் நீங்கள் ஓட்டும் பொழுது செல்ஃபோனை உபயோகிக்காதீங்க. செல்ஃபோன் உபயோகிக்கிறதுனால அந்த உங்களுடைய சிந்தனைகள் வேறு பக்கம் சென்று விட்டு கவனக்குறைவு அதிகமாகி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வழிமுறைகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். அது இலங்கையில் நடந்தது தான். அது ஒரு வாகனத்தை நிறுத்தியிருக்காங்க, இன்னொரு வாகனம் வந்து இந்த வாகனத்தை கிராஸ் பண்ணுது. ஒரு பஸ்ஸை நிப்பாட்டியிருக்காங்க, ஒரு வேன் மாதிரி ஒன்று கிராஸ் பண்ணி போகுது. அந்த மக்கள்லாம் நடமாட்டமாக தான் இருக்காங்க. அப்போ பின்னால் ஒரு வண்டி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பஸ்ஸை வந்து வேகத்தில் வந்து கிராஸ் பண்ணி வந்துடுவோன்னு போது, இந்த வாகனம் போகும்போது இதில் சைடு வாங்கிடுவோன்னு நினச்சி தான் அந்த டிரைவர் வந்தார். அல்ல அவர் எந்த நிலைமையில் வந்தாரோ தெரியல, விட்டார். அந்த பஸ்ஸில் விட்டது தான் தெரியும். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? அந்த பஸ்ஸில் உள்ளவங்க அடிபட்டாங்களோ இறந்தாங்களோ அது வேறு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இந்த ரோட்டை கிராஸ் பண்ண வேண்டும் என்று இந்த வாகனம் நிறுத்தி வச்சிருந்தாங்களே, அந்த வாகனத்துக்கு முன்பாக சென்ற 2 நபர்கள் அடிபட்டு ஒரு நபர் இறந்து கூட போயிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காணொலியை பார்க்கும்பொழுது எப்படியெல்லாம் அந்த காணொலியை பார்க்குறோமோ அப்போல்லாம் நம்ம மனசுக்கெல்லாம் வந்து வர்றது என்னன்னா, ஒரு அவேர்னஸ் பதிவு போடணும். ஹெல்மெட்டுக்காகவும் அல்லது 2 வீலரோ அல்லது 4 வீலரோ எதுவாக இருந்தாலும் கவனம் இல்லாமல் செல்லாதீர்கள். உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் தகுந்த பாதுகாப்போடு நீங்கள் பயணம் செய்தால் அந்த பயணம் உங்களுக்கு மட்டுமல்ல, அங்கு இருப்பவர்களுக்கும் சிரமம் இருக்காது. உங்களை நம்பி இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எந்த ஒரு துயரமோ துக்கமும் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு எனது இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.